Praise the Lord. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையில் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நம்ம தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலேருந்து முழுசாக கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளுவார். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். புதிய ஏற்பாட்டிலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சொல்லப்பட்டது. ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் மட்டும் கிடையாது, எதில் குறைவுள்ளவனாக இருந்தாலும் சரி. உங்களில் ஒருவன் எதிலாகிலும் குறைவுள்ளவனாக இருந்தால், இங்கே ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சொல்லப்படுது. பணத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், சுகத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், பலவிதமான குறைபாடுகளில் குறைவுள்ளவனாக இருந்தால், எதில் குறை? மனுஷன் எல்லாமே குறை, A to Z குறை. குறைவுபடுத்துகிற பிசாசு உள்ளே இருக்கிறதுனால குறைவுபட்டுக்கிட்டே இருக்கிறான். ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஆமாம், ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமாம், ஞானத்தை மட்டும் சம்பூர்ணமாக கொடுக்குறவர் இல்லைங்க இயேசு. சகலத்தையும் சம்பூர்ணமாக தான் கொடுக்குறாரு. பிதாவாகிய தேவன் இயேசுவே கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமன்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரா இல்லையா? எல்லாம் சம்பூர்ணமாக தான் கொடுக்குறாரு. மனுஷன் தான் கொடுக்க மாட்டான், வாயில் இதயத்தில் கூட கொடுக்க மாட்டேன்றான். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு அவர் தான் ஞானம். அவரையே தராருங்க. ஏசு அரைக்குறைய குத்தாரா, முழுசாக குத்தாரா? நீ ஏன் கொடுக்க மாட்டேன்ற? இயேசுவை தந்தொருளி இயேசு தான் அவரே தேவனா. 1 கொரிந்தியர் 1:31 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் இருக்குது. அப்போது பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. இயேசுவை ஞானம்னா யாருங்க? தேவ ஞானம். இயேசுக்கு பேர். உனக்குள்ள ஞானம் இந்த செத்து போனவனு கூட நீ உயிரோடு எப்படியா? இயேசுக்கு பேர் ஞானம். செத்து போன லாசருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அந்த இயேசுவாகிய அந்த ஞானம் லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்றாரு. செத்தவன் உயிரோடு வந்துட்டான். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தாலும், ஒருத்தன் செத்து போய் மரணம் ஒரு குறைவு, உயிரோடுக்கிறவன் செத்துட்டான், சரிப்பா போய் அடக்கம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டார் இயேசு. இயேசு எந்த அடக்காராதிக்கு போல, ஆமாம், டெட் பாடியெல்லாம் ஏய்ப்பினார்னு சொல்லப்பட்டுக்குது. அப்போது ஞானம்னா முழுமை நிறைந்தவன். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தம் தான் நீ நிறைவுள்ளவன், நீ குறைவுள்ளவன் அல்ல. இயேசு உனக்குள் இருந்தால் அந்த இயேசு தேவி நீதி உயிர்த்தெழுதலுமா இருக்கிறாரு. எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கிறாரு. இந்த சம்பூர்ணமாக நீயும் நானும் எப்படி மாறணும்னா அதை கொடுக்கணும் ஜனங்களுக்கு. ஆமாம், மனுஷன் காசு கொடுத்தா கூட எண்ணி கொடுக்குறான். மனுஷன் கிள்ளி கொடுக்குறானா, கடவுளை அள்ளி கொடுக்குறாராம். பிதாவாகிய தேவன் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம். இவ்வளவுனா அவ்வளவாய் அன்பு. கை விரிக்கிறாங்க பாரு, அவ்வளவாய் இவ்வளவாய் அன்பு கொண்டாருங்க. அப்போ உன் வாழ்க்கையில் கூட சம்பூர்ணமாக எல்லா ஆசீர்வாதம் இருக்குன்னா நீ சம்பூர்ணமாக கொடு. சுகத்தை சம்பூர்ணமாக கொடு, விடுதலையை சம்பூர்ணமாக கொடு, ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாக கொடு, ஐஸ்வர்யத்தை சம்பூர்ணமாக கொடு, சுகத்தை பலத்தை சகலத்தையும் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் சம்பூர்ணமாக கொடு. கொடுக்க தான் வரும். ஆமாம், குறைவிலே இருக்காத. கிள்ளி கொடுக்காது. எதையும் வாயில் இதயத்தில் கொடுக்கறது கூட யோசனை பண்ணாத. கோடியா ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனை கொடு.
ஆசீர்வாதத்தை கொடு, ஐஸ்வர்யத்தை கொடு, சமாதானத்தை கொடு, சந்தோஷத்தை கொடு, சுகத்தை கொடு. ஏசு எதை கொடுத்தாலும் சம்பூர்ணமாக தான் கொடுக்குறாரு. ஏசு எதை கொடுத்தாலும் அரைக்குறையாக கொடுக்குறது இல்லைங்க. பிதாவாகிய தேவனும் இயேசுவும் ஆவியானவரும் A to Z கொடுக்குறாங்க. அளவற்ற விதத்தில் தான் கொடுக்குறாங்க. ஆமாம், அளவற்ற விதத்தில். இவ்வளோ எதுக்கு அவ்வளோ எதுக்கு நல்லா யோசனை பண்ண மாட்டேன். எவ்வளோ நேரம் ஏற்றுக்கோ, இயேசுக்கு சாமிட பரலோகத்தை ஏற்றுக்கோ. அதான் இயேசு. அப்போ இயேசுவை தேவனுக்கு முழு உலகத்துக்கும் கொடு. இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்குத்தத்தத்தை வானத்தில் பூமியில் சகல அதிகாரத்தை கொடு. இவ்வளவாய் கொடு. ஆமாம், அகில உலகத்தை கொடு. நீ எந்த அளவு அளக்குறாயோ அந்த அளவு தான் உனக்கு அளக்கப்படும். ஒரு மனுஷனை பார்த்துட்டீங்கன்னா அவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா, இயேசுவில் குறைவுள்ளவன். நன்மத்தையும் மரியத்தை கொண்டாக்குறான், எல்லாத்திலும் குறைவு. இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு பாருங்க. அந்த ஜீவன் தான் இயேசு. ஜீவரத்தத்தையே குத்துறாரு. அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தது இருக்குது, அதை குத்துறாருங்க. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு முழு உலகத்துக்கான். அதனால தாங்க இயேசு சம்பூர்ணமாகவே இருந்தார். எங்கே போனாலும் சம்பூர்ணமாக தாங்கிறாரு. அப்போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் இருக்குது. கொடுத்துட்டாரா இல்லையா சிலுவையில் அந்த ஞானமாகிய இயேசுவை? A to Z கொடுத்துட்டாரா இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்து அது 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கல்வாரி சிலுவையில் அரையும் குறையுமா கொடுக்கல உனக்கு ஞானத்தை. இயேசு தான் ஞானம். அந்த ஞானத்தில் தேவி நீதியிலேருந்து உயிர்த்தெழுவில் குத்து தீர்த்துட்டாரு. இப்போ உனக்கு ஏன் அது ரீச் ஆகலன்னா, நீ போய் அதை தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்து கொடுக்காம நன்மை தீமை குத்துங்கிற நீ. ஆமாம், பிசாசு குத்தாம்பார் ஏதேன் தோட்டத்தில். இவர் கொல்கத்தா மலையில் குத்தாரு. கெட்செமனே தோட்டத்தில். ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுத்தா. அதை போய் குத்துங்கிற நீ. உலகம் ஃபுல்லாக அதுதான் குறைவு. அதான் பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம், சுயநீதி, அநீதி. அதை போய் தேவனுக்கு தனக்கு கொடுத்து போட்டு 1 சென்ட் நிலம் கூட இல்லை. சொந்த வீடு இல்லை, சொந்த கார் இல்லை, சொந்த பங்களா இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் பூச்சி. எல்லாத்துலேயும் குறைவு. சரீரத்தில் சுக குறைவு, ஆரோக்கிய குறைவு, ஐஸ்வர்ய குறைவு, ஞான குறைவு, சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, எல்லாமே குறைவாகுது பாருங்க. பிசாஸ் பண்ண வேலை, ஏவாள் பண்ண வேலை. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்க நாளில் ஷாகவே ஷாவா. எதில் ஏற்றாலும் குறைவு, எதில் ஏற்றாலும் பிரச்சனை. ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் எல்லாத்திலும் பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் பிசாஸ் உள்ள பூந்து குறைவு வேலை பண்ணிக்கிறான். அதனால தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் கொல்கத்தா மலையில் போய் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவரத்தை அந்த ஞானமாகிய 2 கொரிந்தியர் 1:30 அவரே, அந்த வசனத்தை படிப்புமா, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானாராம். அவரே ஞானமானாருங்க. இயேசுவே. இயேசு விட்டு அஞ்ஞானத்தில் தான் இருப்ப நீ. அஞ்ஞானம் அது பேய்களுக்கு அடுத்த ஞானம். அப்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானம் நீதி. ஞானம்னா என்னது? தேவ ஞானம் சொல்லணும். நீதி தேவ நீதி. பரிசுத்தம் தேவனுடைய பரிசுத்தம். மீட்பு தேவனுடைய மீட்பு. மனுஷனுக்குள்ளே ஒரு ஞானங்குது, அது சுய ஞானம். அது பேய்கள் கத்துனா, அது பிசாசு ஞானம். அது எல்லா குறையும் ஒன்று பிசாசு கொடுத்த ஞானம். ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க ஞானம், சுயநீதி அநீதி. அப்போது தேவ ஞானம், தேவ நீதி, தேவ மீட்பு, தேவ பரிசுத்தம் அதை கொடுத்து அன்பு கொண்டுட்டார் சிலுவையில். இப்போ அது உனக்கு பலிக்கணும்னா நீ அதை ரிப்பீட் பண்ணணும். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியால் நாம் பிந்தி அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமாம், இயேசுவே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு, அகில உலகத்துக்கு கொடு, ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தில் கொடு, சோர்ந்து போகாமல் கொடு, வாழ்நாள் எல்லாம் கொடு.
இடைவிடாமல் கொடு, எக்காலத்திலும் கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. கிருபையும் சத்தியம் நிறைந்தவரா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறாரு. கிறிஸ்துக்குள்ள வா. கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு, வாய்நாள் எல்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்திலும் கொடு, சோர்ந்து போகாமல் கொடு, சம்பூர்ணமாக கொடு. தேவனுக்கு கொடு, ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடு. உலகம் ஃபுல்லாக கொடு, ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தில் கொடு. அப்போது அது ஞானமாகட்டும், அது ஐஸ்வர்யமாகட்டும், அது சுகமாகட்டும், சம்பூர்ணமாக கொடியா. கொடுக்குறதும் கொடுக்குற கொடு. மாம்சம் மாடியா, உங்கள் அப்பம் போட்டு சுத்தா, எங்கள் அப்பம் போட்டு சுத்தா. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தூர்லேயும் உங்கள்கிட்ட அன்பு கொடுத்துக்கிறார். அரை குறை கொடுத்தா சம்பூர்ணமாக தான் கொடுத்தாரு. சம்பூர்ணமாக கொடு, ஆசுபதி ஜனங்களை. ஆமாம், அதை செய்ய மறுத்துட்டினாக்கா நீ பிசாசை சம்பூர்ணமாக கொடுப்பேன். ஆமாம், பூர்ணம் சம்பூர்ணம். சம்பூர்ணமாக பிசாசை கொடுத்தினா சம்பூர்ணமாக குறைவாக தான் இருக்கும் வாழ்க்கையில். எல்லாத்துலையும் குறைவு தான். அதனால தான் இவ்வளவா அன்பு கூறு. ஜனங்களை, தேசங்களை, பட்டணங்களை, குடும்பத்தை, பட்டணத்தை இயேசுவை போல் அன்பு கூறு. இயேசு நானே நல்ல மேய்ப்பேன், நல்ல மேய்ப்பேன், ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் பாரு. ஜீவ சரீரம், ஜீவரத்தம். இயேசுக்கு சாமட்ட வாக்குத்தது பரலோகமே இருக்குது. பட்டுன்னு குத்துறாரு பாரு ஜனங்களுக்கு. தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. பாவத்திலேருந்து மரணத்தில் வெளியே குறைவு போட்டுக்கிறான் மனுஷன். இயேசு தேவி நீதியிலேருந்து உயிர்த்தல் வெளியும் கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு. அப்போ பாவத்திலேருந்து மரணத்திலேருந்து விடுதலை. அவர் மரித்தோர் உயிரோடு இருக்கிறாரு. குஷ்ணோக்கிய சுத்தமாக்குறாரு. திமிர்வாதக்காரனை சுத்தமாக்குறாரு. 38 வியாதி லேகோன் பிசாசு தோத்துறாரு. அப்போது இயேசு மத்திய மாட்டில் அவர் எங்கும் சுற்றி இந்த பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலை ஆகிட்டார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ சரீரம் ஜீவரத்தத்தையே கொடுக்குறாரு. நீ உன் பிள்ளை குத்தியா ஜீவ சரீரம் ஜீவரத்தத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஞானசானம் பெற்றுக்கொண்டாய், திருவிருந்தில் பங்கெடுக்கிற ஜீவ சரீரம் உள்ளக்குது. உன் பிள்ளையை சபிச்சிங்கிற ஆதாம் கொழுப்பு அந்த பிள்ளை குறைவுபட்டே கிடக்குது. பலவிதமான சிக்கலில் கிடக்குது. அந்த இயேசு சரி இயேசு சாமண்ட வாக்குத்தது சம்பூர்ணமாக கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்துக்கு சோதமாக. உன் பிள்ளை பேச சொல்லு, மனைவி பேச சொல்லு, ஏரியாவில் இருக்கிற ஜனங்க, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பேர பிள்ளைங்க, ஒரு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு, ஒரு ஊழியக்காரனாக இருந்தீனாக்கா ஒரு சபையில் இருக்கிற ஜனங்க இயேசு ஜீவன் பரிவு சம்பூர்ணமாக கொடு. கோடா கூடிய தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. இப்படி கொடுக்கறது கூட கரெக்டாக கொடுக்குறோம். நம்முடைய பாவம், நம்முடைய குறைவு, தேவனையும் ஆதாம் வந்து முழு உலகத்து எங்கே பார்த்தாலும் குறைவு, சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, சுக குறைவு, பல குறைவு, ஐஸ்வர்ய குறைவு, மகிமை, கன புகழ்ச்சி, எல்லாத்துலையும் குறைவு, சமாதானம், எல்லாத்தையும் பிசாசு குறைவு பிசாசு, குறைவுபடுற பிசாசு, தரித்திர பிசாசு, அவமான பிசாசு, வெக்க பிசாசு, எல்லாத்தையும் குறைவு பார்த்திங்கிறான். இங்கே சொல்கிறாரு 1 Corinthians 1ஆம் அதிகாரம், அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள், எய்திருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அந்த ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவில் குறைவு, தேவ ஞானத்தில் குறைவுனா பிதாவாகிய தேவன் இயேசுவை தராரு. சிலுவையில் வெற்றியேசுவை கொடுத்தாரு. 6 லிட்டர் ஜீவரத்தம், இயேசு சரீரம், இயேசு சாமட்ட வாக்குத்தத்தம், ஆதியாவிலிருந்து வெளிப்பத்தில் வெள்ளி எல்லா வாக்குத்தத்தையும் சேர்த்து கேப்சலாக கொடுக்குறாரு. பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவி நீதி கொடுக்குறாரு. பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறாரு. வானத்துக்கு கூட சகல அதிகாரத்தை கொடுக்குறாரு. சகலத்தையும் கொடுக்குறாருங்க. 1 2 கொடுக்கலுங்க. ஆதியாவிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பிசாசு ஆதியாவிலிருந்து வெளிப்படுத்தல் பாவத்தில் என்னென்ன கேடுபாடு இந்த பைபிளில், பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, மரணத்திலேருந்து, தரித்திரத்திலேருந்து, அவமானத்துலேருந்து, பாதாளம் எல்லாமே இருக்குது. ஆதியாவிலிருந்து வெளிப்படுத்தல் வெளி பிசாசு செய்த காரியம் அதை தான் கொடுக்குறான். ஏவாள் ஆதாம் ஏவாள் வையா நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்க நாளில் சாகவே சாவாய். பிசாசு சம்பூர்ணமாக கொடுக்குறான். பாவத்தையும் மரணத்தையும் குறைவு, அவமானம், வெக்கம், நின்று அவன் கொடுக்குறான் கரெக்டாக. அதை போய் நீ தேவனுக்கு தனக்கு உலகத்து குத்து குறைவிலே இருக்கிற நீ. பிதாவாகிய தேவன் இயேசுவை சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. அவர் தேவி நீதிட்டு உயிர்த்ததல். இயேசு யார்? தேவி நீதிட்டு உயிர்த்ததல். பிசாசு பாவத்தின் சம்பளம் மரணம்.
இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் தான் எல்லாத்திலும் குறைவு உண்டாக்குது. பாவ சாப அக்கிரம் அநியாயம் சுயநீதி அநீதி வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் அதுக்கு பரிகாரம் தேவி நீதிட்டு உடித்தேதல். அந்த இயேசு கிறிஸ்து சரீரம் இயேசு சாத்து இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை கொடுத்து அன்பு கொண்டு இருக்கிறாரு. இப்போ நீ என்ன பண்ணணும், அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுத்தாதான் அந்த ஞானம் வாழ்க்கையில் ரீச் ஆகும். உடித்து இயேசுக்குள்ள உயிர்த்தெழும் ஜீவனுக்குது. லாசரு மறிச்சு கிடக்கிறான் குறைவுபட்டு வியாதியில் குறைவுபட்டு. அந்த உயிர்த்தெழு ஜீவனை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுத்தாக்கா மரணம் டெலிட் ஆகி உயிர்த்தெழுதல் வருது. வருஷம் குஷ்ணரோகி வியாதி குறைவு வியாதியில் குறைவிட்டு குஷ்ணரோகியான் சித்தம் உண்டு சுத்தத்தான் கரத்தை அவன் மேலே ஜீவகரம் தேவன் தனகர் அந்த கரம் அந்த குஷ்ணரோகி கரம் சுகமானது. ஒருத்த வியாதிப்பட்டு இருக்கிறான் உடம்பெல்லாம் வியாதி நன்மத்தையும் அறியத்தக்க சரீரத்தில் வியாதி இருக்கும். சிஎம்ஸ் ஆஸ்பத்திரியில் போய்ப்பார் உச்சந்தேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆதாம்குள்ளே நன்மத்தையும் அறியத்தக்க சரீர கனிவு சாகவே கொடுக்குறோம். உடம்பெல்லாம் ரத்தம் நன்மத்தையும் ரத்தம் உடம்பெல்லாம் வியாதி சுகத்தில் ஆரோக்கியத்தில் குறைவுள்ளவனாகிறான். ஏசு ஜீவ சொல்கிறோம் ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸு ஜீவ கிட்னி ஒருத்தன் கண்ணு கூட்டு ஒருத்தன் கண்ணு காது செவிடு ஒருத்தன் வாய் ஓமை ஒருத்தன் ஆற்று ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் ஒருத்தன் தோல் வியாதி எத்தனை வியாதிக்குது எல்லாமே உடம்பெல்லாம் வியாதி குறைவு. ஏசு ஞானமாக்குறாரு சம்பூர்ண ஞானம் சம்பூர்ண சுகத்தை கொடுக்குறாரு. அந்த சம்பூர்ண ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை சிலுவையில் குத்துக்கிறாரு. அதை நீ வந்து என்ன பண்ணணுன்னா உனக்கு ரீச் ஆகணும்னா அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுக்கணுங்க. ஆமாம், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் நன்மை தீமையே காட்டிகிட்டு இருப்பேன். வியாதியிலே தான் இருப்பேன். குறைவில்லாத தான் இருப்பேன். ஆரோக்கியத்தில் குறைவுள்ளவனாகவே இருப்பேன். ஐஸ்வர்யத்தில் குறைவுள்ளவனாகவே இருப்பேன். மகிமை கனம் புகழ்ச்சிக்கு இது எல்லாத்துலேயுமே குறைவுள்ளவனாக தான் இருப்பேன். நீ A to Z பிசாசே குறைவுபடுத்துருவேன். அவன் அவாந்திரம் அந்தகாரம் லோகாதிபதி பிசாசு சாபத்தை பாவத்தை மரணத்தை தைத்தியத்தே கொடுப்பான். நன்மை தீமையை ஸ்டாப் பண்ணு. ஏசு ஜீவ விஷத்துக்கு நீ அவர் தேவ ஞானம் அவர் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குது. அந்த ஜீவ உலக ஜீவ சர ஜீவ ரத்தத்தை பிதாகுமார் ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுக்கும்போது எல்லா குறைவுகளும் ஓடுது நிறைவு உண்டாகுது. அப்போது ஆனாலும் அவன் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். குத்துட்டாருங்க சிலுவையில். உன்னை கேட்டு என்ன கேட்டால் குத்தாரு முழு உலகத்துக்கும் குத்தாரு. ஆதாம் வந்து ரெண்டா முழு ஜீவ பிதா உன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு காட் பேட் பாட்டில் அவர் குத்துட்டார். மேன் பேட் பாட்டில் நீ எரிகோ மாதிரி தடை பண்ணிக்கிறேன். நன்மை தேமை வாங்கி வாங்கி சுயநீதி அநீதி வாங்கி பிசாசுக்கிட்டு இருந்தால் நிறைய சாபம் குறைவு வருது உனக்கு. இப்போ அப்படிப்பட்ட மனுஷன் இது பாருங்க அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அதாவது என்ன சொல்கிறாருன்னா யாக்கோபு, நீ சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன்றார். அந்த ஞானத்தை அந்த சம்பூர்ணமான ஞானத்தை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமான சுகத்தை சம்பூர்ணமான ஐஸ்வர்யத்தை எப்படி கேட்குறோமா? விசுவாசத்தோடு கேட்குறோமா. விசுவாசம் என்னது? தேவன் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்துட்டு கேட்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். சந்தேகத்தோடு கேட்கறதுனா என்னென்னா யாரை பார்த்தாலும் பார்க்க கசப்பு அவிசுவாசம் அவநம்பிக்கை அங்கேயே சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம்னா என்னங்க? இந்த மாம்சக்கிரியை ஆமாம் சபிக்குது பகைக்குது நன்மை தீமை காரிக்குது எங்கே பார்த்தாலும் கோபம் எரிச்சல் சுயநீதி அநீதி நன்மை தீமை வச்சுனே கேட்கறதுக்கு பேர் சந்தேகம். தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு நன்மை தீமையை அதுக்கு பேர் சந்தேகத்தோடு கேட்டீங்கன்னா அப்படிப்பட்டவன் எதையாவது பிசாசு தான் அசுத்தாவி தான் வந்து குறைவு தான் வரும். விசுவாசம்னா என்னென்னா அது தெய்வீகம் ஜீவ ஜீவரத்தை ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்துட்டு கேட்கறது. அப்படிப்பட்டவன் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வான். ஏசு எதையுமே விசுவாசத்தோடு தான் செய்தார். விசுவாசம்னு என்னது? என் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்த பரலோகராஜ் வானத்தோடு சாகல அதிகத்துக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் அதுக்கு பேர் தான் விசுவாசத்தோடு. பதில் தப்பாது. சம்பூர்ணமான ஞானம் உன் கையில் வந்து சேர்ந்தே தீரும். எந்த நாட்டில் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஏசு எதை கொடுத்தாலும் விசுவாசமாக தான் கொடுத்தாரு. விசுவாசம்னா என்னது? என் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுப்பாரு. சம்பூர்ணமான ஞானத்தை சம்பூர்ணமான சுகத்தை சம்பூர்ணமான பலம் சம்பூர்ணமான ஐஸ்வர்யம் உயிர்த்தெழுதல் பரலோகராஜ் எல்லாத்தையுமே கொடுப்பாரு பிதா என் பேர் சொல்லி. அப்புறம் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு அதுக்கு பேர் தான் விசுவாசத்தோடு
கேட்குறது. ஆமாம், விசுவாசம் இல்லாமல் கேட்குறதுனாக்கா அது சந்தேகம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, நன்மை தீமை வாழ்க்கை, சுயநீதி, அநீதி, ஊரெல்லாம் கசப்பு, எங்கே பார்த்தாலும் சண்டை, சபிக்கிறது, பகைக்கணும், சத்ருக்கு சத்ருவாக இருக்குது, துன்பப்படுத்துறது, இப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து சந்தேகத்தோடு கேட்குது. அப்படிப்பட்டவன் தேவனத்தில் எதையா பெறலாம் என்று நினையாது இருப்பான். ஏன்னா அங்கே பிசாசு வந்துடுறான் சந்தேகம் வரும்போதே, சுயநீதி அநீதி வரும்போதே. ஆனால் பிசாசு வந்து எல்லா குறைகளோடு தான் வைத்துட்டு இருப்பான். அப்போது ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிற காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படிப்பட்டவன் தேவனிடத்தில் எதாவது பெறலான்னு நினைக்காதப்பா. பிசாசுக்கு தான் ஒரு சந்தேகம்னா மாம்சீகமானது, விசுவாசம்னா தெய்வீகமானது. விசுவாசத்துக்கு முடிக்கிறமாக இயேசு. ஆமாம், சந்தேகம்னா பகை, கசப்பு, வைராகியம், கோபம், அதெல்லாம் சந்தேக லிஸ்ட்டில் வருது. அவிசுவாசம், அவநம்பிக்கை, நன்மத்தையும் மண்டையில் வச்சுக்கிட்டு அதை தேவன் தர கொடுத்து கேட்டுக்கிட்டா இருப்பாங்க ஜபத்தில். ஒன்றுமே பெற்றுக்கொள்ள மாட்டான்னு இப்போ யாக்கோபு சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவனத்தை எதாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவன் காற்றினால் காற்றின் அலைகளுக்கு அவன் ஒப்பாக இருப்பான், அழிஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். அதனால் அன்பானுங்களே, தைரியமாக இருங்க. சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பார். சிலுவையில் இயேசு நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரிசனத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டேன்னா இப்போ நான் சந்தேகமாக கேட்டார். 3ஆவது நாள் நான் பாவத்தை, மரணத்தை, பாதத்தெல்லாம் ஜெயிச்சு உலகத்தையே கொள்ளை கொண்டணும் பிசாசு கையில் சந்தேகப்பட்டாரா? விசுவாசத்தோடு கேட்டாரா? விசுவாசத்தோடு கேட்டார். எப்படி விசுவாசப்பட்டார்? விசுவாசத்தோடு பிதாவையும் முடிக்கையில் ஆவியும் பித்து ஜீவரத்தம் ஈட்டியால் குத்துறவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு பிதாவே மண்டியும் என்று சொல்லி ஜீவ இயேசு பரலோகத்தையும் கொடுக்குறாரு. நல்லவன் கட்டம் ஓய்ந்து தான் அந்த ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமாக்க எல்லாரும் கொடுக்குறாரு. சந்தேகமே இல்லைங்க. ஆதாம்லேருந்து 2ஆம் வரைக்கும் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்காது. எங்கேயாவது ஒரு ஆளுக்கு பார்க்க கஷ்டப்பட்டாங்க, சந்தேகம் வந்துச்சாங்க. உள்ளே வந்து பிசாசு எல்லாத்தையும் கற்று போட்டுருவான். எதையும் பெற்றுக்கிட்டு இருப்பார். 3ஆவது நாள் எதையுமே பெற்றுக்க மாட்டார். அப்போ விசுவாசத்தோடே கேட்கணும்னா, விசுவாசத்தை தூக்குறமாகி இயேசு, அந்த இயேசு ஜீவன் உள்ளவர். 2வது அவர் மத்தியஸ்தர்னா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். 3வது மாறவே மாட்டார். இப்போ பாவம்ட்டும் மரணம் ஓடித்தார பசுத்தாய் தேவதூதர் வந்து பிசாசின் தர வானத்தோட சகல உலகத்தையே கொள்ளை கொண்டு தான் அவனை சகலத்தையும் சோதனை சம்பூர்ணமாக எல்லாமே பெற்றுக்கிட்டார் 3ஆவது நாளில். அப்போ இயேசு உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தை தரித்து ஏற்ற சிலுவையில் குறைவுபட்டார். இயேசு உனக்கு ஒரு மாடல் காட்டுறாரியா? ஆதாமின் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவ மரியாதவரை நமக்காக பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கி நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டார். குறைவுபட்டார். சிலு எல்லா குறைவு வந்துச்சு. சவப்பு, பாவம், மரணம், தைத்திரம், அவமானம், வெக்கம், நெந்த எல்லா காரியம் துப்புறாங்க, சிலுவையில் அறிகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லா குறைவு வந்துச்சு. இயேசு தலைமையில் கை வச்சு கவலைப்படல. நீயும் கவலைப்படாத. ஜீவ ரத்தத்தை பேசுகிறாரு. பிதாவையும் கையில் ஆவியும் பித்து அந்த ஜீவ ரத்தத்தை தான் கொடுத்தார். பிதாவாகி தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு ரோமர்கள் யூதர் ஆதாம்லேருந்து முழுவதுக்கு அங்கே சபிக்கிறோம், ஆஸ்வதிக்கிறார். பகைக்குறு நன்மை செய்கிற சத்துருக்களை சிலைக்கு துன்பப்படுத்தோம். இவ்வளவா அன்பு குந்து அன்பு கிடையாது. இயேசுக்கு சாப்பிட பரலோகத்தையே எழுதி வைக்கிறார். பாவிகளுக்கு, அக்கிரமக்காரர்கள் ஆதாம் முழு உலகத்துக்கு செஞ்சாரா இல்லையா? இப்போ 3ஆவது நாள் என்ன பாதாளம் போன அங்கேயும் ஜீவனை தான் பேசுகிறார். ஜீவரது பாதாளமே கக்கிச்சு. யாரையாவது புது ஆளாகிறாங்க. ஜீவ வார்த்தையே பேசிக்கிறாருங்க. எல்லாம் நன்மத்தையும் மரியாதைக்க வார்த்தையை பேசி பாதாளத்தை பாவத்தையும் மறைத்து பேசி பாதாளத்தில் இருப்பான். இவர் ஜீவ பிதாவாகி ஆதாம் முழுத்து பாதாளத்து அங்கே பாதாளமே கக்கிச்சு. 3ஆவது பிசாசியே உன்னை கக்கிடுங்க. சாபம் கக்கிடும், வியாதி கக்கிடும், மரணம் கக்கிடும், தடுத்து பாதாளமே உனக்கு ஜீவனை பேச ஜீவ வித்து. அதனால தான் என்னுடைய எல்லாம் ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியம். உலகத்தில் இப்படி இந்த மாதிரி செய்தியை நீ எங்கேயுமே கேட்க முடியாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ண. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. பிரியமானே, கோடி புண்ணியம். இந்த செய்தியை கேட்க உணர்வு அடையாமல் இருக்க மாட்டான். இன்னும் ஏராளமான செய்திகளுக்கு 100க்கு 100 ஜீவ மார்க்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. ஒரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல், ஒரு துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனலுக்கு 100க்கு 100 உலகத்தில் எங்கேயுமே இப்படிப்பட்ட செய்தியை கேட்க முடியாது. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கே பார்த்தாலும் குறைவாகிறாங்க. படித்தவங்க படிக்காத, ஏழை பணக்கார, அரசியல் தலைவர், சினிமாக்கார, எங்கே பார்த்தாலும் சாபம், பாவம், மரணம், தரித்திரம், அதான் படியாக பாவம் செய்து எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி அடுத்த வருஷம் இலவசம் கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமான ஆகிடலாம். இந்த கிறிஸ்துவேசுக்குள்ளே வாங்க. அதை சம்பூர்ணமாக கொடுங்க. அளவற்ற விதத்தில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுங்க. சிலுவையில் இயேசு அப்படி தான் கொடுத்தாரு. அவ்வளோ சாபத்தை, அவ்வளோ பாவத்தை, அவ்வளோ மரணத்தை பிசாசு சிலுவையில் இயேசு கொடுத்தான்.
இயேசு இவ்வளவாய் அன்பு கூர்ந்து சம்பூர்ணமாக தேவி நீதிட்டு உயிர்த்தது பரலோகத்தை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதத்தை ஜெயித்து வந்தார். அதுக்கு ஜீவர இயேசு சாமோட பிதாவை ஆதாம் விசுவாசத்தோடு கொடுத்தாரு. அதாங்க சொல்கிறார் யாக்கோபு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இயேசு சிலுவையில் குறைவுபட்டுட்டார். எல்லாம் ஞான குறைவு, வியாதி குறைவு, சரீர குறைவு, பொருளாதார குறைவு, ஆரோக்கியம் எல்லா குறைவு வந்துச்சா இல்லையா? சிலுவையில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி உன் பாவத்தை உன் சாபத்தை உன் மனது உதவி குறைவுபட்டார். தேவனத்தை கேட்டார். எப்படி கேட்டார்? பிதாவி ஆவி ஊற்றி ஜீவரத்தை குத்துட்டு கேட்டார். ஆதாம் குத்துட்டு கேட்டார். அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். 3ஆம் நாள் கொடுக்கப்பட்ட பாவத்தின் மாதிரி சம்பூர்ணமாக கொடுத்தார். இயேசு சார் அன்பு மன்னி பிறகு வானத்தோட பரலோகத்தையும் கொடுக்குறாரு. ஆவின்படி ஏற்றின்படி முழு உலகத்துக்கும் ஆதியாக வெளிப்படுத்தி இயேசு சாமி எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. ரோமர்கள் ஆதாம் சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. சம்பூர்ணமாக 3ஆவது நாள் வாங்கிட்டார். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படும் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படும் காற்றினால் அடைபட்டு அலைகிற கடையில் அலைக்கு ஒப்பாயிரும். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்திரிடத்தில் எதையாய் பெறலாம் என்று நினையாதிருப்பான். இயேசு விசுவாசத்தோடு கேட்டார். சிலுவையில் விசுவாசம் என்னது? சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துருக்களை செய், துன்பப்படுது, ஜெபம் பண்ணு. அங்கே ரோமர்கள் யூதர்கள் எல்லாம் சபிக்கலை, நிந்திக்கலை, தூசிக்கலை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சம்பூர்ணமாக கொடுத்தாரு. இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுத்தாரு. இடைவிடாமல் கொடுத்தார். ஏக்காலம் மரணமே வந்தால் உயிர்த்தெழுஞ்சவன், பாதாளமே போனால் உயிர்த்தெழுஞ்சவன் தான், மாறவே இல்லை. 3ஆவது நாள் பசுத்தாய் சாவுக்கு சேர்த்து தேவத்தை கல்ல போட்டு வானத்தில் சம்பூர்ணமாக உலகத்தையே கொலை கொண்டாருங்க. 3 நாளில் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. ஒரு அங்கெல்லாம் முன்னேற்றல் எல்லாம் நன்மை தேவை வாழ்க்கை. சபையாக ஊழியக்காரன் அரசியல்வாதி மேலெல்லாம் கசுப்பு, ஊழியக்காரங்க மேலெல்லாம் பார்க்க கசுப்பு, மாமியார் மேலே கசுப்பு, நான் சுயநீதி அநீதி நன்மை தீவிலே வாழுது வாழ்க்கை. எங்கே பார்த்தாலும் குறைவாகுது. சபையாக ஊழியர் வாழ்க்கையில், விசுவாசிகள் வாழ்க்கையில் ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வாங்க. சம்பூர்ணமாக கொடுங்க. எதை ஆசிர்வதித்தாலும் ஜனங்களுக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு சபிக்கணும் ஆசிர்வதி, பகைக்குள்ளுக்கு நன்மை செய், சத்துருக்களை செய், துன்பப்பட்டு ஜெபம் பண்ணு. சம்பூர்ணமாக கொடு. ஜீவரத்தை ஆசிர்வதி, நன்மை இயேசு பரலோக கோடா கூடிய கொடு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. இடைவிடாமல் கொடு. எக்காலத்துக்கு சம்பூர்ணமாக குத்துரு. அதுக்கு முன்னே சம்பூர்ணமாக பாவத்தை மன்னித்து குடும்பத்துக்கு தேவன் தனக்குள்ள குது சாபத்திலே இருந்த நீ சம்பூர்ணமாக குறைவுப்படும். இப்போ சம்பூர்ணமாக இயேசு கொடு. இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தத்தை சம்பூர்ணமாக கொடு. இரவிடாமல் கொடு. அசுத்தாவிலாம் அலைக்கு சொல்லும் போதே அசுத்தாவி ஓடுங்க. இயேசுக்கு சாமண்ட ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவசன்னா பிசாசு அண்டக்கசா அலைகைத்து ஓடி போடும். பிசாசு நீ நன்மை தீமையில் இருந்தால் கவலை பயம் சுய நீ நன்மை தீமையில் பாவம் சாபம் மரணத்தை அவிசுவாசம் ஆகுனா பிசாசு உங்ககிட்ட உக்காந்துரும். ஓடாது. அது புடி வச்சு சாபத்தில் பாவத்தில் குறைவு அவமானம் வெக்கம் நெந்த எல்லாம் குறைவுபட்டு அப்படி சேர்த்து அப்படியே பாதாளத்துக்கு எடுத்து போடும். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன அந்த கிறிஸ்து தேவ ஞானமாக இருக்கிறாரு. அதனால் அன்பாவிலே ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் முழு உலகத்தை ஒரு ஆள் மேலே பக்க காசு வச்சு அங்கேயே சந்தேகம் வந்துச்சு. ஒரு ஆள் போதும், ஒரு பிசாசு எல்லாத்தையும் கற்றுவிடுவான், குறைவே வச்சுட்டு இருப்பான். அதுதான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகம்னா ஆதாம் தெரியாது முழு உலகம் இயேசு அன்பு இயேசு பரலோகத்தை கொடுக்குது. விசுவாசத்தோடு கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். கேரண்டி, பதில் தப்பாதுன்ட்டார். அது ஞானத்தில் குறைவு வந்தாலும் சரி, சரீர சுகத்தில் குறைவு, பொருளாதாரத்தில் குறைவு வந்தாலும் சரி, எதில் குறைவு வந்தாலும் சரி, இயேசு எல்லா குறைவும் சிலுவையில் ஏற்றுட்டார். பாவத்திலேருந்து மரணத்திலிருந்து பாதாள வெளியே ஏற்றுட்டார். அப்புறம் தேவினியிலேருந்து உயிர்த்தெழுந்து பரலோகராஜன், பாவத்திலேருந்து மரணத்திலிருந்து பாதாளத்தில் விடியில் இயேசு உயிர்த்தெழுந்து பரலோக வானத்தில் பரலோகத்தை குத்து தீர்த்துட்டார். இப்போது அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு மேன்பேட் காட் பேட் பாட்டில் அவர் கரெக்டாக செஞ்சிட்டார். இப்போ மேன்பேட் பாட்டில் அந்த இயேசு ஜீவன் வானத்தோட சகல பரலோக ராஜ்யத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கூட இடைவிடாமல் கூட எக்காலத்து கூட அவரே திராட்சை செடி நீக்கொடி ஒருவன் நின்று வார்த்தை மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ பரலோக கனி வாழ்நாள்லாம் கூட இடைவிடாமல் கூட எக்காலம் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு செய். அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் வெற்றி கட்டணும், ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக், அவன் தான் யாக்கோப், அவன் தான் மோசே, அவன் தான் எலிசா, ராஜாத்தி, ரூத்து, புதிய ஏற்பாட்டில் பவுல், பேதுரு, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுது. அந்த இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். எல்லா குறைவு ஓடிப்படும், எல்லா ஆசீர்வாதம் நிறைவு வரும். ஆபிரகாமை சகல காட்டில் ஆசிர்வதித்தார். ஈசாக்கா சொன்னு யாக்கோபு ஆசிர்வதித்தார். அவங்க பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஓட்டுக்குட்டி இயேசுவை பழைய ஏற்பாட்டில் அதை தேவன் தனக்கு சம்பூர்ணமாக கொடுத்தாங்க. சம்பூர்ணமாக ஆசீர்வாதம். ஆபிரகாம் சகல காட்டில் ஆசீர்வாதம். ஈசாக்கு
வரவிட்டு மகாபெரிய ஐஸ்வர்யவான் கோலும் தெரியும் 2 பரிவாரம் ஆஸ்வதிக்க அந்த ஆபிரகாமின் ஆசுவாதம் கிறிஸ்துவேசு மூலம் ஆபிரகாம் சகல காசு ஆடுகளும் மாடுகள் ஒட்டகம் பொண்ணு வெள்ளி விஷயமான பூமி தாங்க கூட ஆசுவாதம் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு சகல காட்டில் ஆசுவாதம் பைதொட்ட ஆட்டுக்குட்டியை சம்பூர்ணமாக தேவனுக்கு தனக்கு முழுவது அந்த பைதொட்ட உலகத்தை வாசி தேவாட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டில் அவர் ஜீவ ஆட்டுக்குட்டி ஜீவரத்தை இயேசு அவனோட வாக்கு தத்துவம் அது பேர் சொல்லி உன் மனைவி பேர் சொல்லி உன் பிள்ளைங்க பேர் சொல்லி ஏரியாளுக்கு தனி சபைகள் விசுவாசிங்க பேர் சொல்லி எங்கே போனாலும் ஏசு நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவ விச்ச ஜீவனில் தேவி நீதி ஊற்று பரலோக தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாய் எல்லா குறைவும் நீக்கிறார் பசுத்தாய் வீட வியாதி சாபத்து மனது பாதாளத்து வெளியில் இனி பாவம் செய்ய கிறிஸ்துக்குள்ளே ராணி திராட்சை நீ ஒருமையில் வாத்து நிலைத்திரு மிகுந்த கனி ஆசீர்வாத கனி ஐஸ்வர்ய சமாதான கடி கொடுக்குறாரு பரலோக கடி கொடுக்குறாரு வாய்நாளெலாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளேருந்து சம்பூர்ணமாக சகல ஆசீர்வாதத்தை பெற்று நல்லா என்ஜாய் பண்ணுறது உலகத்தை பரலோக ராஜ்யத்தை பூலோகத்தை பரலோகத்தை பெற்று ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யம் போகலாம் ஜெபம் பண்ணுவோம். அதனால் அன்பான இந்த காலை வேலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எதில் குறைவாக இருந்தாலும் சரி சகலத்தையும் குறைவு பற்றிட்டான் பிசாசு. ஆதாம் வழியாக நன்மை தீமறி நல்லவன் கெட்டவன் நன்மார்க்கு தூரம் அதில் சுயநீதி அநீதி கண்களிச்சம் வாஜ்யம் பாபத்தின் சம்பளம் மாறினக்குது. அதை தேவனுக்கு தனக்கு உள்ளது வாய்நாளெலாம் குத்துட்டு இருக்காது. வாய்நாளெலாம் குறைவு சாப பாவம் ஞான குறைவு ஆரோக்கிய ஐஸ்வர்யக்குரிய சமாதானம் சந்தோஷம் எல்லாத்துக்கும் குறைவு. அது இயேசு பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தவனுக்கு இயேசு தேவி நிதியின் சம்பளம் உயிர்த்து உயிர்த்தலும் ஜீவனம் ஜீவசாரி ஜீவனத்தை குத்துக்கிறாரு. அதை பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து கொடு வாய்நாளெலாம் கூட இடவே எக்கால் சம்பூர்ணமாக கொடு விசுவாசத்தோடு கொடு பதில் தப்பாது. எப்படி நன்மை தேவையே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற பிசாசு பதில் திருடமும் கொள்வாய்க்கு வரும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கி அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னாரு. பிசாசு மட்டும் உரிமையாக வராங்க. வாய்நாளெலாம் வர சிறிய வயசு வாலிபு திரும்ப முது வாய்நாளெலாம் திறது கொள்ள தைக்குதுமாக வாழ்க்கை சமாதானம் சுகபலத்தெல்லாம் திறது அப்புறம் ஆயிக்கிறோம் அப்புறம் கொள்கிறான். ஏன்னா பாவத்தையும் மரணத்தில் பிறந்து அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறேன். இப்போ கிறிஸ்துக்குள் மறுபடியும் தேவி நீதியின் சம்பளத்தில் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் வாய்நாளெலாம் கொடு இடைவிடா எக்காலத்தை கொடு பசுத்தாய் தேவதூர் எல்லா குறையிலிருந்து சம்பூர்ணமாக கொடுத்து ஒரு ஆசிரியத்தை வெற்றி பெற செய்வார். பசுத்து பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத கலங்காத திகையா இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த இயேசு சம்பூர்ணமானவர். அவர் தேவி நீதி உயிர்த்தது பரலோகராஜ் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷம் மகிழ்வு கனவு புகழ்ச்சி கீர்த்தியுமானவர். அவர் தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்துகிறோம். ஆதாம் முழு உலகத்தை செலுத்துகிறோம். இடைவிடாமல் செலுத்துகிறோம். எக்காலத்தை செலுத்துகிறோம். சோர்ந்து போகாமல் செலுத்துகிறோம். வாய்நாள் தான் செலுத்துகிறோம். மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் சொல்லி ஏரியாளுக்கு தாய் தாய் அண்ணன் தம்பி மாமன் மச்சு சொந்த பந்து சுற்றி இருக்க ஜனங்க எங்கே போனால் நீ உலகத்துக்கே உள்ள நீ பூமிக்கே 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க ஆதாம்குள்ளே பிற நன்மத்தையும் மாதிரியே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக குறைவு. எங்கே பார்த்தா சாப குறைவு மரணம் வியாதி வரும்போது தேத்துறோம். பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி எங்கே பிசாசு திறது கொள்றது ஐக்கியமாக வைக்குது. ஆதாமுக்குள் பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு இயேசு ஜீவன் பரிவீன பிதா கூட ஆதாம் 816 கோடிக்கு அதிகமான இயேசு ஜீவன் பரிவீன சம்பூர்ணமாக தேவன் தனக்கு ஆதாம் மூத்து கொடுக்குற தாவே அசுத்தாய் இல்லத்தை பசுத்தாய் அலையிலையா கிராமங்கள் தூரம் பட்டணம் தேசத்தை முழு உலகத்தை கட்டவித்து கொடுக்குற தாவே ஆடுவே சொல்றது 140 கோடிக்கு அதிகமாக இந்திய தேச ஜனங்க கிராமத்து ஜனங்க எங்கே பார்த்தாலும் என் தாய் என்னை பாவத்தில் கருத்துத்தாள் பாவத்தில் சாபத்தில் மறந்து தேவன் தனக்கு உலகத்தை சமாதானம் சந்தோஷம் சுகம் எல்லாத்துக்கும் குறைவு அவமான வெக்க நின்ற சாப பாவம் மன தரித்திரமாக இருக்குது. இயேசு ஜீவன் பருவ இயேசு சாமண்டவது பிதாகு ஆதாம் தும்பு கோடா கோடி ஜீவ உலகம் ஜீவவான ஜீவபூமி ஜீவசரி ஜீவன் உயிர்த்தல் ஜீவனம் பரலோக ராஜ ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு சம்பூர்ணமாக வாய்நாள்லாம் கொடுக்க எவ்வளவாக கூட எக்காத்து ஒரு சோதமாக கொடுக்க அசுத்தாவில் தோத்து பசுத்தாக்கு தேவத்துல பணிவிடை செய்யிருக்கா வாய்நாள்லாம் நித்திய ஜீவனை இயேசு சாமட்ட பரலோக ராஜத்தை ஏன் பேசும் பிதா ஆதாம் முழு சுவாசம் தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுக்குறதா அசுத்தாவை தோத்து பசுத்தாக்கு தேவத்துல பணிவிடை செய்யிருக்கா மாபெரிய வைப்பில் கொண்டு வரும்படி செய்யணும். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபதியும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி என் முழு உள்ளமே அவர் பசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி அவர் செய்கிற சகல உபகாரங்களும் மறவாதே. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கொடு. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏபியில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். உலகத்தில் எங்கேயுமே இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டிருக்க முடியாது. ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்தி கொடுத்துக்கிறேன். கேட்க உங்கள் காது தேனிலும்
தேனு ஊறுற மாதிரி இருக்கும். விசுவாசம் நம்பிக்கையும் பெருக்கும். ஆதாமுக்குள் பிறந்தா அது மரணத்தை கொண்டு வந்து கிறிஸ்துக்குள்ள உயிர்த்த ஜீவனை கொண்டு பரலோகராஜை கொண்டு வந்து கிறிஸ்துவ தேவன் தரக்கு ஆதாம் சம்பூர்ணமாக கொடுங்க. நீங்கள் எந்த அளவு அழைக்கிற அந்த அளவு தான் உனக்கு கலக்கப்படும். பிசினித்தனமாக கொடுக்காது. பிசாசு பிசினித்தனமாக கொடுக்குது. எல்லாத்தையும் சம்பூர்ணமாக கூட வியாதி வறுமை பாதாளத்தை ஐக்கியத்து கொள்றது. நீ கிறிஸ்துவ இயேசு சாக்கா எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சமாதானம், எல்லையற்ற வானத்தோடு சாங்கிற பரலோக தேவி நீதி உயிர் பரலோக தேவனுக்கு தரக்கு ஆதாம் முழு குடும்பத்தாரியாக அந்த மாம்சம் சம்பூர்ணமாக கொடுங்க. நீங்கள் கொடுக்க உங்களுக்கு கொடுக்கப்படும். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட தேவனுக்கு ஆதாம் முழு மாம்சம் மாதிரி அவர் கொடுத்துட்டு விசுவாசத்தோடு கேளுங்க. கண்டிப்பாக அது வாழ்க்கையில் நிறைவேறது பார்ப்பாய். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார், உங்களை தைரியப்படுத்தியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. அவர்களும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியும். எங்கே பார்த்தாலும் குறைவுள்ள ஜனங்க. எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசமோ, எந்த கிராமம், எல்லா ஆதாம் வழியாக பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்க. குறைவுபட்டு தான் இருப்பாங்க. சமாதானத்தை சந்தோஷம் கோடி பணம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பல விதத்தில் குறைவாக சமாதானம், சந்தோஷம், சுக, பேலன், ஜீவன் பல விதமான குறைவுகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தேவி நீதி உயிர்த்து பரலோகராஜ் ஆசுவாதாய் சுக பேலன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுத்துக்கு சுத்த பசுத்தாக இருக்கி நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருப்பீங்க, பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். மீடியா மெசேஜாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புதான் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 9/2/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.